மாவட்டத்திலும் ஒரு புத்தக திருவிழாவை தொடங்கினால் என்ன என்று நினைத்து பதிப்பாளர்களை எல்லாம் அழைத்து நான் பேசினேன். அப்போது அவர்களும் 2 நாட்கள் புத்தக திருவிழாவை நடத்துவதாக ஒப்புக்கொண்டார்கள். சனி ஞாயிறு கிழமைகளில் பச்சையப்பன் கல்லூரி பள்ளியில் வகுப்பறைகளில் அவர்கள் புத்தகங்களை அனுப்பி வைத்தார்கள். 2ஆம் நாள் கூட்டம் அலைமோதியது. இன்னும் ஒரு நாள் இதை நீட்டிப்பு செய்ய மாட்டார்களா என்று மக்கள் எதிர்பார்த்தார்கள். ஆனால் பதிப்பாளர் மனைவிக்கு பட்டுப்புடவைகளை வாங்கிக் கொண்டு உடனடியாக மூட்டை கட்டிக் கொண்டு சென்னைக்கு வந்துவிட்டார்கள். தமிழ்நாட்டில் முதன்முறையாக மாவட்டத்தில் நடந்த புத்தக திருவிழா காஞ்சிபுரத்தில் தான் என்பதை இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். இப்போது மாவட்டங்கள் தோறும் புத்தக திருவிழாக்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. புத்தக திருவிழா நடக்கிற போது புதிய புதிய புத்தகங்களை பதிப்பாளர்கள் வெளியிடுவார்கள். ஏற்கனவே போட்ட புத்தகங்கள் விற்பனையாகாமல் இருந்தாலும் புதிய புத்தகங்களை வெளியிடுவது என்பது ஜனாதிபதி வந்தால் அவருக்கு மாத்திரம் ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுக்கிற மாதிரி புதிய புத்தகங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிற ஒரு நிகழ்வு. வாசகர்களும் தாங்கள் விரும்புகிற அந்த எழுத்தாளருடைய புத்தகங்கள் வந்திருக்கின்றனவா என்று தேடி தேடி பார்த்து அந்த புத்தகங்களை வாங்கிக் கொண்டு பாரதிதாசன் குடும்ப விளக்கிலே சொல்வதைப் போல ஒரு தாய் குழந்தையை தூக்குவதைப் போல அந்த புத்தகங்களை தூக்கி கொண்டு வீடு திரும்புவார்கள். என்னை பொறுத்தவரை இதை புத்தக திருவிழா என்று அழைப்பதை விட அறிவு திருவிழா என்று அழைப்பதுதான் மிகவும் பொருத்தம். நாம் இந்த புத்தக திருவிழாவை தீபாவளி திருநாளை போல கொண்டாட வேண்டும். எப்படி தீபாவளிக்கு ஆண்டு முழுவதும் நாம் பலகாரங்கள் வாங்குவதற்கும் பட்டாடை வாங்குவதற்கும் பட்டாசு வாங்குவதற்கும் சீட்டு போட்டு பணம் சேர்க்கிறோமோ அதை போல இந்த புத்தக திருவிழாவிற்கு வருவதற்கு ஆண்டு முழுவதும் சீட்டு போட்டு பணத்தை சேர்த்து கொண்டு வந்து புத்தகங்களை வாங்க வேண்டும். எப்படி ஒரு புடவை தீபாவளிக்கு வாங்கினால் பக்கத்து வீடுகளில் எல்லாம் காட்டி பரவசப்படுகிறோமோ அதை போல நாம் வாங்கிய புத்தகங்களை அடுத்தவரிடம் காட்டி பரவசம் அடைய வேண்டும். இன்று வாசிப்பவருடைய எண்ணிக்கை குறைந்து கொண்டு வருகிறது. புத்தகங்களை வாசிப்பவர்கள் குறைந்தால் நாளிதழ்களை வாசிப்பவர்களும் வார இதழ்களை வாசிப்பவர்களும் குறைந்து கொண்டே போவார்கள். கோவிட் பெருந்தொற்றுக்கு பிறகு நாளிதழ்களையும் வார இதழ்களையும் வாசிப்பவருடைய எண்ணிக்கை குறைந்து கொண்டு வருகிறது. எனவே புத்தகங்கள் வாசிப்பதை ஊக்குவிப்பது ஊடகங்களுடைய கடமையும் கூட. அவர்கள் ஒவ்வொரு நாளும் இந்த புத்தக திருவிழாவில் என்ன நடக்கிறது என்பதை பதிவு செய்து வாசிக்கிற பழக்கத்தை ஊக்குவிக்க வேண்டும். நாம் ஒரு பலகார கடைக்கு சென்றால் தள்ளுபடி கேட்பதில்லை. பட்டாடை வாங்குவதற்கு சென்றால் தள்ளுபடி கேட்பதில்லை. நகைக்கடைக்கு சென்றால் தள்ளுபடி கேட்பதில்லை. ஆனால் புத்தக கடைக்கு சென்றால் என்ன தள்ளுபடி என்று கேட்பதில் பலர் குறியாக இருக்கிறார்கள். விலை மதிப்பில்லாத புத்தகங்களை தள்ளுபடியில் வாங்குவதை விட்டுவிட்டு அசல் விலைக்கு வாங்குகிற பழக்கத்தை நாம் வாசகர்களிடம் ஏற்படுத்த வேண்டியது அவசியம். ஒரு புத்தகம் மனிதனுடைய வாழ்க்கையில் என்ன செய்துவிட முடியும் என்கிற கேள்வி இன்றைய இளைய தலைமுறைக்கு இருக்கிறது. ஒரு புத்தகம் மனிதனுடைய அறிவை விசாலப்படுத்துகின்ற கருவூலமாக இருக்கிறது. அறிவியல், அரசியல், இலக்கியம், உளவியல், மேலாண்மை, கணிதம், தத்துவம், மானுடவியல்,
சமூகவியல் என்று எல்லா துறைகளிலும் புத்தகங்கள் அறிவு கருவூலங்களாக இருந்து நம்முடைய புரிதலை விசாலப்படுத்துவதற்கு உதவுகின்றன. புத்தகங்கள் ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய சிந்தனையின் சுரங்கமாக இருக்கிறது. புத்தகத்தை படிக்கிறவன் ஒரு வரியை படித்ததும் சிந்திக்கின்றான், இது சரியா தவறா என்று யோசிக்கிறான், வாழ்க்கையோடு தொடர்பு படுத்தி பார்க்கிறான். இப்படி கண்களை மூடி அவன் சிந்திக்கிற போது அந்த சிந்தனையிலிருந்து இன்னொரு சிந்தனைக்கு அவனுடைய மனம் நீட்சி அடைகிறது. அவன் ஒரு சிந்தனாவாதியாக மாறுகிறான். புத்தகங்களால் ஒருவனுடைய மொழி அறிவு மேம்படுகிறது. அவன் சரியான சொல்லை சரியான இடத்தில் பயன்படுத்த தொடங்குகிறான். அவன் கவித்துவமாக பேச தொடங்குகிறான். மொழியை கற்கண்டாகவும் பயன்படுத்துகிறான், கைவாளாகவும் பயன்படுத்துகிறான், பூக்கொத்தாகவும் பயன்படுத்துகிறான், பூகம்பமாகவும் பயன்படுத்துகிறான், பஞ்சு மூட்டையாகவும் பயன்படுத்துகிறான், பாறாங்கல்லாகவும் பயன்படுத்துகிறான். புத்தகம் ஒருவனுடைய தகவல் பரிமாற்ற திறனை அதிகப்படுத்துகிறது. நிறைய வாசித்தவர்கள் ஊமைகளையும் உபமானங்களையும் மேற்கோள்களையும் சரியான இடத்தில் பயன்படுத்துகிறார்கள். அவர்கள் சுவையான சம்பவங்களை சொல்லி பார்ப்பவர்களை வசீகரிக்கின்றார்கள். அவர்கள் எழுதுகிற கவிதைகள் கூட காவியமாகி விடுகிறது. அவர்கள் எழுதுகிற கடிதங்கள் கூட கவிதைகளாகி விடுகின்றன. அவர்களுடைய தனி மனித உரையாடல் கூட இனிப்பு தடவிக்கொண்டு எடுத்து நிற்கிறது. அவர்கள் சொற்களுக்கு மஞ்சள் பூச கற்றவர்கள். அவர்கள் சொற்களால் சொக்கட்டான் விளையாடவும் வார்த்தைகளுக்கு வகிடெடுக்கவும் கற்றவர்கள். அவர்கள் பேசுகிற போது சரிகையை போல அலங்காரங்களை பயன்படுத்தி அடுத்தவர்களை வசீகரிப்பார்கள். புத்தகங்களை வாசிப்பவர்கள் நேர்மையாகவும் தூய்மையாகவும் இருக்கின்ற மகத்தான மனிதர்களை பற்றியெல்லாம் அறிந்து தாங்களும் அப்படி செயல்பட வேண்டும் என்று சிந்திப்பார்கள். நூல்கள் அற உணர்வை ஏற்படுத்துகின்றன. வெறுமனே அறிவை தசைகளை முறுக்கி காட்டி ஆணழகன் போட்டியிலே காட்டுவதைப் போல படிப்பவர்களால் எந்த பயனும் இல்லை. ஆனால் உள்ளார்ந்த அன்புடன் யார் வாசிக்கின்றார்களோ அவர்களிடம் அந்த புத்தகம் ஒரு ரசவாதத்தை ஏற்படுத்தி அவர்கள் அற உணர்வோடு திகழ்வதற்கு வழிவகுக்கும். புத்தகங்கள் உணர்ச்சி மேலாண்மையை ஒருவனுக்கு கொடுக்கும். மகத்தான மனிதர்களுடைய வாழ்க்கை போராட்டங்களை எல்லாம் படிக்கிறவர்கள் நாம் படுகிற இன்னல்கள் எல்லாம் சின்ன சிராய்ப்புகள் என்று நினைத்து தங்கள் மனத்தை திடப்படுத்திக் கொள்வார்கள். அவர்கள் புத்தகங்களிலிருந்து அன்பையும் கருணையும் ஒற்றிக்கொண்டு பரிவோடு மண்ணிலே நடப்பதற்கு கற்றுக்கொள்வார்கள். புத்தகங்களை வாசிக்கிறவர்கள் காட்சிப்படுத்துவார்கள். ஓர் அருவி என்று சொன்னால் குதிக்கிற நீரையும், ஆறு என்றால் அது பாய்கிற தோரணையையும், ஓடை என்றால் ஓடுவதையும், குளம் என்றால் தேங்குவதையும், கடல் என்றால் கலப்பதையும் கற்பனை செய்து காட்சிப்படுத்துவார்கள். அதனால் அவர்களுடைய சிந்தனை விரிய தொடங்கும். புத்தகங்களை வாசிப்பவர்கள் படைப்பாக்க திறனுடன் இருப்பார்கள். நிறைய கதைகளையும் கவிதைகளையும் சிறுகதைகளையும் வாசிக்கிறவர்கள் நாமும் ஏன் சிறுகதையை எழுதக்கூடாது என்று சிந்தித்து அவர்கள் சிறுகதைகளை எழுதுவார்கள். அவர்கள் அறிவியலை படித்தால் கூட அந்த அறிவியலை சற்று வித்தியாசமாக நாம் செய்ய வேண்டும் என்று நினைப்பார்கள். இந்த படைப்பாக்க திறன் அவர்களுக்கு வரும். புத்தகங்கள் துன்பங்கள் துரத்துகிற போது வாசிக்கின்ற காரணத்தால் மகிழ்ச்சிக்கான வேதியியல் பொருட்களை நம் மனத்திலே உற்பத்தி செய்யும். அவை
துயரங்கள், புழுக்கம் ஏற்பட்டு வியர்த்து கொட்டுகிற போது அதை துடைக்கின்ற கைக்குட்டைகளாக இருக்கும். பள்ளியிலே படிக்கிற மாணவர்கள் நிறைய புத்தகங்களை வாசித்தால் படிப்பிலே பின்தங்கி விடுவார்களோ என்று சிந்திக்க வேண்டியதில்லை. நிறைய வாசிக்கிற போது கவனத்தை கூர்மைப்படுத்த கற்றுக்கொள்வார்கள். குறுகிய நேரத்தில் நிறைய வாசிப்பதற்கு அவர்கள் பழக்கப்பட்டு விடுவார்கள். அதன் காரணமாக அவர்கள் பள்ளியிலும் அதிக மதிப்பெண்கள் பெறுவார்கள். பணியிலே இருப்பவர்களும் வாசித்தால் அவர்கள் நடத்துகின்ற அலுவலக கூட்டங்கள் சுவையாக இருக்கும். அவர்கள் நகைச்சுவையுடன் பேசி அந்த கூட்டத்தை கலகலப்பாக்கி விடுவார்கள். அவர்கள் எழுதுகிற சுற்றறிக்கைகள் கூட வாசிக்கப்படும், நேசிக்கப்படும். அவர்கள் மற்றவர்கள் 10 கோப்புகளை பார்க்கிற நேரத்தில் 50 கோப்புகளை பார்த்து விடுவார்கள். இப்படி அலுவலக பணியாளர்களுக்கு கூட வாசிப்பது மகிழ்ச்சியை தரும். வாசிக்கிறவர்களுக்கு தனிமை என்பதே இல்லை. ஏனென்றால் எதையுமே கேட்காமல், ஒரு தேநீர் வாங்கி கொடு என்று கூட நம்மை அழைக்காமல் உறுதுணையாக இருப்பது புத்தகம்தான். புத்தகங்கள் நமக்கு பண்பாட்டை கற்றுத் தருகின்றன. நீங்கள் சங்க இலக்கியங்களை படித்தால் விருந்தோம்பலை கற்றுக்கொள்வீர்கள். விவேக சிந்தாமணியை படித்தால் விருந்தினர்களை எங்கே சென்று வரவேற்பது என்பதை தெரிந்து கொள்வீர்கள். பாரதிதாசனின் குடும்ப விளக்கை படித்தால் தலைவாழை இலையை எப்படி போடுவது, நுனி எங்கே வரும் என்பதில் இருந்து கற்றுக்கொள்வீர்கள். இவற்றையெல்லாம் உங்களுக்கு புத்தகங்கள் கற்றுக் கொடுக்கின்றன. புத்தகங்களை வாசிக்காதவர்கள் எப்படி இருப்பார்கள்? அவர்கள் விழிப்புணர்வு இல்லாமல் இருப்பார்கள். உலகம் சொல்வதையெல்லாம் உண்மை என்று நம்புவார்கள். சிந்திப்பதற்கு திறன் இல்லாமல் இருப்பார்கள். கார்ல் மார்க்ஸ் இறந்தபோது ஏங்கல்ஸ் அறிவித்தார், கார்ல் மார்க்ஸ் சிந்திப்பதை நிறுத்திவிட்டார். எவன் ஒருவன் சிந்திப்பதை நிறுத்துகிறானோ அவன் மரணம் அடைந்ததற்கு சமம். சிந்திப்பதை வாழ்கிற போதே நிறுத்துகிறவர்கள் வாசிக்காதவர்களாக இருப்பார்கள். அவர்களுக்கு மொழி அறிவும் இருக்காது. சரியாக பேசாமல் நெருக்கடிகளில் மாட்டிக்கொள்வார்கள். அவர்களால் ஒன்றை தொடர்ந்து கவனம் செலுத்த முடியாது. கவனம் சிதறிக்கொண்டே இருக்கும். அவர்களுக்கு தன்னம்பிக்கை இருக்காது. அடுத்தவர்களோடு பேசுவதற்கு அச்சப்படுவார்கள். ஒரு புதிய சூழலுக்குள் அவர்களால் புக முடியாது. அதனால் வேறு இடங்களுக்கு செல்ல வேண்டும் என்றால் நடுங்கிக் கொண்டு சொந்த ஊரை விட்டு எங்குமே செல்லாமல் அங்கேயே இருந்து மறைந்து விடுவார்கள். அவர்கள் எப்போதுமே ஒருவித பதற்றத்தில் தான் இருப்பார்கள். அதன் காரணமாக எப்போதும் தங்களை பற்றி உயர்வாக பேசிக் கொண்டிருப்பார்கள். அறிவாளிகளும் சாதித்தவர்களும் எங்கேயே இருக்கும் போது இவர்கள் தங்களை பற்றி தற்பெருமை பேசிக்கொண்டு திரிவார்கள். இவர்கள் எடுப்பார் கைப்பிள்ளைகளாக எப்போதும் ஆகிவிடுவார்கள். அடுத்தவர்களையே சார்ந்திருப்பார்கள். எந்த ஒரு நிகழ்விலும் யாராவது ஒருவர் கூட வர வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள். இவர்கள் அயற்சி ஏற்படும் போது அந்த அயற்சியை போக்குவதற்கு இவர்களுக்கு வழி இல்லாமல் இருப்பார்கள். தவறான முடிவுகளை எடுப்பார்கள். அதனால் எவ்வளவு ஏமாந்தாலும் புதிய புதிய நிதி நிறுவனங்களில் பணத்தை முதலீடு செய்து இழப்பார்கள். அறிவியல் மனப்பான்மை இல்லாததால் மூட நம்பிக்கைகளில் சிக்கிக் கொள்வார்கள். இவர்களுக்கு தன்னம்பிக்கை இருக்காது. குண்டு சட்டியில் குதிரை ஓட்டுவார்கள். விளைவுகளை பற்றி கவலைப்படாமல் இவர்கள் முடிவெடுப்பார்கள். தனி மனித உறவுகளிலும் இவர்களுக்கு தடுமாற்றங்கள் ஏற்படும். மகத்தான மனிதர்கள் எல்லாம் ஏதேனும் ஒரு புத்தகத்தை வாசித்துத்தான் தங்களை செம்மைப்படுத்திக் கொண்டார்கள். மகாத்மா காந்தியடிகளுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது கடையனுக்கும் கடை தேற்றம் என்கிற அந்த புத்தகம். அதை வாசித்த போதுதான் ஒரு தனி மனிதனுடைய இனிமை மற்றவர்களுடைய இனிமையை சார்ந்திருக்கிறது. ஒரு வழக்கறிஞருக்கும்
சிகை திருத்துபவருக்கும் ஒரே ஊதியம் அளிக்கப்பட வேண்டும். உழவர் பெருமக்களும் கைவினை கலைஞர்களும் சமூகத்தில் முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள் என்பதையெல்லாம் காந்தி கற்றுக்கொண்டார். அவர் இங்கிலாந்திலே இருக்கிற போதுதான் மலைப்பொழிவை படித்து அதனால் வசீகரிக்கப்பட்டார். தாமஸ் கார்லைல் நாயக வழிபாடு என்கின்ற ஒரு அற்புதமான நூலை எழுதியிருப்பார். அதில் நபிகள் நாயகத்தை படித்து அதிலே காந்தியடிகள் ஆழ்ந்து போனார். The perfect way or the life of Jesus Christ என்கின்ற மைண்ட்லார்டனுடைய புத்தகத்தை படித்து அதை நேசித்தார். அனைத்து மதம் தொடர்பான புத்தகங்களையும் அவர் வாசித்தார். டால்ஸ்டாயினுடைய இறைவனின் சன்னிதானம் முன்னிடம் இருக்கிறது என்கிற நூலை நேசித்து படித்தார் மகாத்மா காந்தியடிகள். பாபா சாஹேப் அம்பேத்கருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது மால்தூஸ் எழுதிய ஜனத்தொகை பற்றிய அந்த கருத்தாக்கம். லிங்கனுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது பைபிள். மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய நூல் ஹென்றி தோரோ எழுதிய சிவில் டிசோபீடியன்ஸ் என்பது. நெல்சன் மண்டேலா மிகவும் நேசித்து படித்தது டால்ஸ்டாய் எழுதிய போரும் அமைதியும் என்பது. ஜவஹர்லால் நேருடைய கோட்பாடுகளில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியது பிளாட்டோ எழுதிய குடியரசு என்கிற புத்தகம். மால்கம் எக்ஸ் என்பவருடைய வாழ்க்கையில் ஃப்ரெட்ரிக் டக்ளஸ் எழுதிய அவருடைய வாழ்க்கை சரிதம் த நரேட்டிவ் ஆஃப் ஃப்ரெட்ரிக் டக்ளஸ் அண்ட் ஆப்பிரிக்கன் ஸ்லேவ் என்கிற புத்தகம் தான் தாக்கத்தை ஏற்படுத்தியது. ஐன்ஸ்டீனுடைய வாழ்க்கையில் த கிரிட்டிக் ஆஃப் பியூர் ரீசன் என்கின்ற இமானுவேல் கண்டனுடைய புத்தகம் தாக்கத்தை ஏற்படுத்தியது. எடிசனுடைய வாழ்க்கையில் நியூட்டன் எழுதிய பிரின்சிபியா மேத்தமேட்டிக்கா என்கிற நூல் தாக்கத்தை ஏற்படுத்தியது. நெப்போலுடைய வாழ்க்கையில் ரோமாபுரியில் ஒருவரையும் கிரேக்கத்தில் ஒருவரையும் ஒப்பிட்டு புளுட்டார்க் எழுதிய மகா காவியமான லைஃப்ஸ் என்கிற புத்தகம் தான் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. அலெக்சாண்டர் அரிஸ்டாட்டிலுடைய மாணவர். ஆனால் போர்க்களத்திற்கு செல்கிற போதெல்லாம் அவர் அரிஸ்டாட்டிலை அழைத்து செல்ல மாட்டார். அதற்கு பதிலாக ஹோமர் எழுதிய இலியட், ஒடிசி ஆகிய 2 காப்பியங்களைத்தான் எடுத்து செல்வார் என்று பிலிப் சிட்னி த அப்பாலஜி ஃபார் போயட்ரி என்கிற தன்னுடைய புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்கின்றார். லெனின் த கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ என்று மார்க்சும் ஏங்கல்ஸும் எழுதிய அந்த புத்தகத்தால் மிகவும் தாக்கம் பெற்றவர். ஜெஃபர்சன் ஜான் லாக் எழுதிய டூ ட்ரீடைசஸ் ஆன் கவர்னன்ஸ் என்கிற புத்தகத்தால் பாதிப்பு அடைந்தவர். மாவோ மிகவும் அதிகமாக தாக்கமடைந்த நூல் சன் சூ எழுதிய போர்க்கலை என்று உலகத்தில் போர்க்கலையை பற்றி முதலில் வந்த அந்த நூல். பிஸ்மார்க் அதிக தாக்கத்தை அடைந்தது மக்கியவல்லி எழுதிய பிரின்ஸ் என்கின்ற நூல். இப்படி மகத்தான மனிதர்களை எல்லாம் ஒரு புத்தகம் மாற்றி இருக்கிறது. நம்மை எந்த புத்தகம் மாற்றப் போகிறது, எந்த வரி மாற்றப் போகிறது என்பது தெரியாமல் தான் எல்லா புத்தகங்களையும் புரட்ட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். எந்த புத்தகத்தில் வேண்டுமானால் அந்த வரி இருக்கலாம், அது நமக்குள் ரசவாதத்தை ஏற்படுத்தலாம். புத்தக திருவிழாக்களை எதற்காக நாம் இங்கே வடிவமைத்து நடத்தி கொண்டிருக்கிறோம்? வாசிக்கின்ற பழக்கத்தை நாம் ஊக்குவிக்க வேண்டும் என்பதால் பல கல்லூரிகளுக்கு செல்லுகிற போது அங்கிருக்கிற மாணவர்களை நான் ஒரு வினா கேட்பதுண்டு. நீங்கள் யாராவது ஒரு புதினத்தை படித்திருக்கிறீர்களா, ஒரு கவிதை புத்தகத்தை படித்திருக்கிறா என்று கேட்டால் பல நேரங்களில் ஒருவர் கூட கை தூக்காத நிலைமையை பார்க்கிறோம். கோவிட் பெருந்தொற்றுக்கு பிறகு கைபேசிய உலகம் என்று வாழ்கிற இளைஞர்கள்
வாசிப்பது குறைவாக இருக்கிற காரணத்தால் இதை போன்ற புத்தக திருவிழாக்களை மாவட்டந்தோறும் நடத்தி எப்படியாவது அவர்களை வாசித்து விட வைக்க வேண்டும் என்று அரசு முயல்கிறது. வாசிக்கும் பழக்கம் வேறொருவர் வாசிப்பதை பார்த்தால்தான் நமக்கு தொற்றிக்கொள்ளும், இதயத்தில் பற்றிக்கொள்ளும் என்பதால் இந்த ஏற்பாடு. அறிவை ஜனநாயகப்படுத்துவதற்குத்தான் புத்தக திருவிழாக்கள். நாங்கள் போட்டித் தேர்வுக்கு படிக்கிற போது ஒரு புத்தகம் வாங்க வேண்டும் என்றால் புதுடெல்லிக்கு செல்ல வேண்டும். தமிழ்நாட்டில் புத்தகங்களே இருக்காது. வேளாண்மைக்கு முந்தைய ஆண்டுகளின் வினாத்தாள்களை நான் பெற வேண்டும் என்பதற்காக டெல்லியிலே எழுதி என் நண்பர் அதை அனுப்பி வைப்பதற்கு 15 நாட்கள் ஆயின. ஆனால் இன்று அவையெல்லாம் இங்கேயே கிடைக்கின்றன. இந்த வசதிகள் அறிவை ஜனநாயகப்படுத்துகிறது. அனைவரும் அடைய முடியும். ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் படிக்கிறவர்களும் டெல்லி பல்கலைக்கழகத்தில் படிக்கிறவர்கள் மட்டும்தான் போட்டித் தேர்வில் வெற்றி பெற முடியும் என்கிற நிலையை மாற்றி நீங்களும் வெற்றி பெறலாம், இங்கேயும் கிடைக்கிறது என்கிற நிலைமை அதில் ஏற்பட்டிருக்கிறது. படிப்பாளர்களுக்கும் பதிப்பாளர்களுக்கும் எழுத்தாளர்களுக்குமான ஒரு நடைமேடையை இந்த புத்தக திருவிழா ஏற்படுத்தி கொடுக்கிறது. பண்பாட்டு பரிமாற்றத்தையும் பன்முக ஆற்றலையும் வளர்ப்பதற்கு புத்தக திருவிழாக்கள் உதவியாக இருக்கின்றன. பதிப்பாளர்களுக்கு இது ஒரு தோள் கொடுத்து உதவுகிறது. மாணவர்களும் இளைஞர்களும் தங்கள் வாய்ப்புகளை அறிவதற்கு புத்தக திருவிழா உதவுகிறது. இள மனங்களில் இது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. இலக்கிய பாரம்பரியத்தை இந்த புத்தக திருவிழா நிறுவுகிறது, விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறது, அறிவியல் மனப்பான்மையை இது அதிகரிக்கிறது. இதனால் புத்தக திருவிழாவுக்கு இளைஞர்கள் நிறைய பேர் வர வேண்டும். புத்தக திருவிழாவில் நடப்பவற்றை ஊடகங்கள் பதிவு செய்ய வேண்டும். வாங்குகிறவர்கள் அடுத்தவர்களையும் இங்கே ஆற்றுப்படுத்தி புத்தகங்கள் வாங்குவதை ஒரு திருவிழா போல ஆக்க வேண்டும். அப்போதுதான் இந்த புத்தக திருவிழாக்களின் பலன்கள் அனைவரையும் சென்று சேரும் என்று என்னுடைய கோரிக்கையை வைத்து இப்போது சொற்பொழிவுகளுக்கு சொற்ப காலம்தானா என்கிற தலைப்பிற்குள் நுழையலாம் என்று கருதுகிறேன். மனிதன் எப்படி பேசத் தொடங்கினான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மனித வரலாற்றில் 3 புரட்சிகள் முக்கியமானவை என்று யுவல் நோவா ஹராரி குறிப்பிடுகிறார். முதலாவது புரட்சி அவனுடைய பிரக்னையில் ஏற்பட்ட புரட்சி 70,000 ஆண்டுகளுக்கு முன்னால் ஏற்பட்டது. அடுத்த புரட்சி வேளாண்மை புரட்சி 10,000 ஆண்டுகளுக்கு முன்னால் ஏற்பட்டது. அடுத்த புரட்சி அறிவியல் புரட்சி 500 ஆண்டுகளுக்கு முன்னால் ஏற்பட்டது. 70,000 ஆண்டுகளுக்கு முன்னால் மனிதனுடைய மரபுக்கூறில் ஒரு மாற்றம் நிகழ்ந்தது. நம்முடைய மரபுக்கூறுக்கும் சிம்பன்சிகளுடைய மரபுக்கூறுக்கும் 98.4% ஒற்றுமை இருக்கிறது. நாமும் சிம்பன்சியும் கொரில்லாவையும் விட அதிகமான சொந்தக்காரர்கள். அந்த சிம்பன்சிக்கும் நமக்கும் 98.4% ஒற்றுமை இருக்கிறது. அந்த 98.4 0.1% ஒரு மாற்றம் நிகழ்ந்தது. அப்போது நம்முடைய குரல் வளை விரிவடைந்தது, உதடுகள் வெளியே வந்தது, நாக்கு பற்கள் ஆகியவை பரிணாம வளர்ச்சி அடைந்தன. அப்போது நாம் பேசத் தொடங்கினோம், பலவித ஒலிகளை எடுப்பத் தொடங்கினோம். அப்போதுதான் மனிதர்களுடைய பேச்சு மொழி என்பது உருவானது. அது விலங்குகளிடம் இல்லை. இயற்கை பேசுகிறது. ஆறு பாய்ந்தும் கடல் அலை எழுப்பியும் மரங்கள் கிளை அசித்தும் மலர்கள் நறுமணத்தின் மூலமும் பேசுகிறது. யானைகள் பிளிரியும் சிங்கங்கள் முழங்கியும் புலிகள் உரிமையும் நாய்கள் குரைத்தும்
ஒலி எழுப்புகின்றன. இவையெல்லாம் அவற்றின் பேச்சு. ஆனால் மனிதனின் பேச்சை போல விசாலமான பேச்சு வேறு எந்த விலங்குக்கும் கிடையாது. விலங்குகளுடைய பேச்சு ஒரே மாதிரி தான் இருக்கிறது. 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் ஆப்பிரிக்காவிலே சிங்கங்கள் எப்படி முழங்கினவோ அப்படித்தான் இன்றும் முழங்குகின்றன. ஆனால் நமக்கு சங்க இலக்கியத்தை படித்தால் ஒன்றும் புரியாது. அதே போல சென்னையில் இருக்கிறவர்கள் தமிழுக்கும் திருநெல்வேலியில் இருக்கிறவர்களுடைய தமிழுக்கும் வேறுபாடு, கோவையில் இருக்கிறவருடைய தமிழுக்கும் மதுரையில் இருக்கிறவருடைய தமிழுக்கும் வேறுபாடு, நெல்லைக்கும் கன்னியாகுமரிக்குமே வேறுபாடு. ஆனால் ஆப்பிரிக்காவில் இருக்கிற கிளிகளும் ஒரே மாதிரி தான் கத்துகின்றன, இந்தியாவிலே இருக்கிற கிளிகளும் ஒரே மாதிரி தான் கத்துகின்றன. எனவே மனிதன் மாத்திரம்தான் மொழியை காலத்திற்கு காலம் மாற்றி மாற்றி அதை வளப்படுத்தி கொண்டே இருக்கிறான், விரிவுபடுத்தி கொண்டே இருக்கின்றான். அது மனிதனுடைய மொழியினுடைய சிறப்பாக இருக்கிறது. விலங்குகளுடைய மொழிக்கும் மனிதனுடைய மொழிக்கும் எப்படி வேறுபாடு நடந்தது? மனிதனுடைய மொழி இவ்வளவு விரிவடைந்ததற்கு காரணமே புரளி பேசுவதால் தான் என்று கண்டுபிடித்திருக்கிறார். மற்ற விலங்குகள் எல்லாம் இருக்கும் போதுதான் பேசுகின்றன. ஆனால் மனிதன் தான் இல்லாதவரை பற்றி பேசுகிறான். மற்ற விலங்குகள் நிகழ்காலத்தை பற்றி பேசுகின்றன. மனிதன் தான் நடந்ததை பற்றி பேசுகிறான், எதிர்காலத்தை பற்றி பேசுகிறான், கனவை பற்றி பேசுகிறான், காட்சியை பற்றி பேசுகிறான். ஒரு நிறுவனத்தில் 150 பேருக்கு மேல் இருந்தால் அந்த நிறுவனம் சிறக்காது என்று கண்டுபிடித்திருக்கிறார். அதற்கு டன்பர் எண் என்று பெயர். ஏனென்றால் 150 பேருக்கு மேல் இருந்தால் அவர்கள் புரளி பேசிக்கொள்ள முடியாது. 150க்குள் இருந்தால்தான் புரளி பேச முடியும். அப்போதுதான் அவர்கள் பரிமாறிக்கொள்ள முடியும் என்று கண்டுபிடித்திருக்கிறார். எனவே மனித மொழி என்பது இவ்வளவு விரிவடைந்த காரணத்தால், செறிவடைந்த காரணத்தால் நாம் இங்கே சொற்பொழிவை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நான் சொற்பொழிவை ஆற்றிக் கொண்டிருக்கிறேன். வேறு எந்த விலங்கும் இப்படி சொற்பொழிவு ஆற்றவும் முடியாது, மற்ற விலங்குகள் சொற்பொழிவை கேட்கவும் முடியாது. சிம்பன்சியில் 30க்கு மேல் ஒரு குழு கிடையாது. ஆனால் லட்சக்கணக்கான பேர் ஓர் உரையை கேட்க முடியும். சொற்பொழிவுகளுடைய சிறப்பு என்ன? சொற்பொழிவுகள் மனிதனுக்கு ஒரு நம்பிக்கையை தரும், அவனை ஆற்றுப்படுத்தும், வழிநடத்தும், நெறிப்படுத்தும், ஊக்குவிக்கும், தூண்டும், அனைத்தையும் செய்யும். 1990ஆம் ஆண்டு காவிரி நடுவர் மன்றம் தஞ்சை பகுதிக்கு வந்தது. அவர்கள் வருகிற போது என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு கூட்டம் நடத்தப்பட்டது. அப்போது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் பதவியில் இல்லை. எனவே அதிகாரிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நாம் நீண்ட மனித சங்கிலியை காவிரி டெல்டா பகுதி முழுவதும் அமைத்து நாங்கள் எல்லாம் காவிரி இல்லாமல் வாழ முடியாது என்பதை அவர்கள் இதயத்தில் பதிவு செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்தார்கள். அப்போது நான் நாகப்பட்டினத்தில் சாராட்சியர், எங்களுடைய மாவட்ட ஆட்சியராக இருந்தவர் விவேக் ஹரிநாராயண். அவர்கள் சொன்னார்கள், சாராட்சியர்கள், வட்டார வளர்ச்சி அலுவலர்கள், கோட்ட வளர்ச்சி அலுவலர்கள் போன்றவர்கள் எல்லாம் ஒரு பிரச்சாரம் போல மக்களிடம் சென்று மனித சங்கிலி அமைக்க வேண்டும் என்று காலையிலிருந்து இரவு வரை பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். நாங்கள் மற்ற கோப்புகளை எல்லாம் இரவில் பார்ப்பது என்று முடிவு செய்துவிட்டு ஒரு திறந்த ஜீப்பிலே சென்று ஊர் ஊராக மக்களிடம் காவிரி எவ்வளவு முக்கியம், சிலப்பதிகாரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, அதை எப்படி சங்க இலக்கியங்கள் பாராட்டின என்றெல்லாம் பேசி, இந்த காவிரி நமக்கு பாய வேண்டும் என்றால் மனித சங்கிலியை அமைக்கத்தான் வேண்டும் என்று நிறைய பிரச்சாரம் செய்தோம். அதன் பலனாக தொடர்ந்து மனித சங்கிலி இடைவிடாமல், தொய்வில்லாமல், இடைவெளி இல்லாமல் அமைக்கப்பட்டு அந்த காவிரி நடுவர் மன்றம் இந்த மக்களின் ஜீவாதாரமே காவிரிதான் என்று உணர்ந்து தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்தார். இது சொற்பொழிவுகளுக்கான சக்தி. நீங்கள் பார்க்கலாம்,
மேடையிலே ஒருவர் பேசினால் அந்த கூட்டமே ஆரவாரம் செய்யும். இப்படித்தான் ஒரு கூட்டத்தில் நண்பர்களே புறப்படுங்கள் என்று சொன்னதும் கூட்டமே காலியாகிவிட்டது. புறப்பட்டு சென்று விட்டார். எனவே எச்சரிக்கையோடு பேச வேண்டியது மிக முக்கியம். சொற்பொழிவுகளின் காரணமாக நம்முடைய தகவல் பரிமாற்றம் விருத்தியடையும். ஒருவர் பேசுவதை பார்த்து நாமும் நன்றாக பேச கற்றுக்கொள்வோம். எந்த சொல்லை எங்கே பயன்படுத்துவது என்று தெரிந்து கொள்வோம். நம்முடைய உடல் மொழிகள், கண் அசைவுகள், முகக்குறிப்புகள், நிற்கின்ற தோரணை போன்ற அனைத்துமே நல்ல சொற்பொழிவுகளை கேட்கிற போது நம்மாலும் பின்பற்றப்படும். ஒரு பேச்சை லட்சக்கணக்கானவர்கள் ஒரே நேரத்தில் கேட்கலாம். ஒரு புத்தகத்தை ஒருவர் தான் வாசிக்க முடியும். ஆனால் மிகச்சிறந்த பேச்சை லட்சக்கணக்கானவர்கள் கேட்க முடியும். கண்களுக்கு எந்த சிரமமும் இல்லாமல் காதுகளை மட்டும் திறந்து வைத்து பேச்சை கேட்கலாம். சில பேச்சுகள் நடக்கிற போது காதுகளை மூட வேண்டிய கட்டாயமும் நமக்கு ஏற்படுகிற அளவிற்கு நிலைமை ஆகிவிட்டது. உதாரணமாக மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர் எனக்கும் ஒரு கனவு இருக்கிறது என்கின்ற உரையை ஆற்றுகிற போது கூடியிருந்தவருடைய எண்ணிக்கை 2,50,000. அவர்கள் அனைவருமே ஆப்பிரிக்கர்கள் அல்லர். அமெரிக்கர்களும் வந்தார்கள், ஐரோப்பியர்களும் வந்தார்கள். அத்தனை பேருமே அந்த பேச்சிலே கட்டுண்டு போனார்கள். மகாத்மா காந்தி பேசுகிற போது மிக வலிமையான ஒளிவாங்கிகள் எல்லாம் இல்லை. 1000 பேருக்கு ஒருவர் நிற்பார். காந்தியடிகள் பேசியதும் அந்த 1000வது நபர் அடுத்த 1000வது நபருக்கு சொல்வார். அவர் அடுத்த 1000வது நபருக்கு சொல்வார். இப்படித்தான் அந்த தகவல் மக்களை சென்று அடைந்தது. பாபா சாஹேப் அம்பேத்கர் மிகச் சிறப்பான உரைகளை ஆற்றி மக்களை ஆற்றுப்படுத்தினார். அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் 2 பேரும் பேசுவதை வைத்துத்தான் மக்கள் ஓட்டு போடுவதையே முடிவு செய்தார்கள். நிக்சனுடைய வானொலி பேச்சு நன்றாக இருந்தது, ஆனால் அவருடைய தொலைக்காட்சி பேச்சு தொய்வடைந்து போனது. அப்போது கென்னடியருடைய பேச்சு அழகாக உடல் மொழியும் குரல் மொழியும் ஒத்து போனதால் மக்கள் கென்னடியை தேர்ந்தெடுத்தார்கள். அறிஞர் அண்ணா அவருடைய பேச்சை கேட்பதற்காக 6 மணி நேரம் 7 மணி நேரம் மக்கள் காத்திருந்த காலங்கள் எல்லாம் உண்டு. ஒரு சொற்பொழிவு லட்சக்கணக்கான மக்களை சென்றடையும். தலைமை பண்புகள் வேண்டும் என்றால் அதற்கு சொற்பொழிவு தேவை. மகாத்மா காந்தியடிகள் மென்மையாக பேசுவார். ஆனால் இந்திய அரசியலில் அவர் நுழைந்த பிறகுதான் லட்சக்கணக்கான இளைஞர்கள் விடுதலை போராட்ட வேள்வி தீயில் குதித்தார்கள் என்பதை வரலாற்று பாதையில் என்கிற நூலில் நண்பர் ஸ்டாலின் குணசேகரன் அவர்கள், நண்பர் இல்லை தோழர் ஸ்டாலின் குணசேகரன் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார். மகாத்மா காந்தியடிகள் தமிழ்நாட்டிற்குள் நுழைந்தால் மிகப்பெரிய கூட்டம் வரும். ஒரு முறை அந்த கூட்டத்தை கலைப்பதற்காக குமாரசாமி ராஜா தடியடி நடத்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. அதை போலவே நேதாஜியினுடைய வீர உரைகள் பலரையும் ஆற்றுப்படுத்துவதாக இருந்தது. ஹிட்லர் பேசுவது என்றால் அந்த மேடையிலே ஹிட்லருக்கு மட்டும்தான் அந்த வெளிச்சம் இருக்கும், மற்றவர்கள் எல்லாம் இருட்டில் இருப்பார்கள். ஹிட்லர் எழுந்து பேசினால் நீராவி அந்த பாத்திரத்தின் மூடியை தூக்குவதை போல அந்த உரை உணர்ச்சி வசப்பட்ட உரையாக இருக்கும். ஆனால் அப்படி உணர்ச்சி வசப்பட்ட உரை முதலாம் உலகப் போரிலே ஜெர்மனி தோற்றிருந்த காரணத்தால் அந்த மக்களுக்கு தேவைப்பட்டது. ஹிட்லர் பேசினால் ஃபியூரர் ஃபியூரர் என்ற அத்தனை பேரும் கத்துகிற அளவிற்கு அவருடைய உரை இருந்தது. தலைமை பண்பை அவருக்கு அள்ளி கொடுத்தது அவருடைய பேசுகின்ற ஆற்றல் தான். முசோலியினுடைய உரையை நீங்கள் கேட்டால் 2 பக்கமும் கைகளை வைத்துக் கொண்டு எம்பி பேசுகிற ஒரு உரை முசோலினுடைய உரை. ஆனால் இத்தாலியிலே முசோலினியை மக்கள் நேசிக்கின்ற காலம் ஒன்று இருந்தது. நீங்கள் பணிக்கு சென்றால் கூட சொற்பொழிவாற்றுகிற திறன் மிகவும் முக்கியம். ஏனென்றால் ஒரு வரவேற்புரையோ
நன்றியுரையோ ஆற்றுகிற போது நீங்கள் எப்படி ஆற்றுகிறீர்கள் என்பதை வைத்துத்தான் அந்த கூட்டமே அதன் பொருண்மையை தீர்மானிக்கிறது. சில பேர் வரவேற்புரையிலேயே நன்றி சொல்லிவிடுவார்கள், சில பேர் நன்றி உரையில் வரவேற்பார்கள். எனவே சொற்பொழிவு ஆற்றுகின்ற திறன் பணியிலும் முக்கியமாக இருக்கிறது. மக்களிடம் ஒரு கருத்தை பதிய வைக்க வேண்டும் என்றால் சொற்பொழிவு தேவைப்படுகிறது. மக்களை தீர்க்கமாக சிந்திக்க வைக்க வேண்டும் என்றால் சொற்பொழிவு தேவைப்படுகிறது. கடைசியிலே இருக்கிற ஒருவருக்கும் ஒரு செய்தி போய் சேர வேண்டும் என்றால் நான் மிகுந்த உத்வேகத்தோடு பேசினால்தான் அது சென்று அடையும். சொற்பொழிவை கேட்பதற்கு மிகுந்த கவனம் வேண்டும். யாரெல்லாம் சொற்பொழிவை கேட்டு பழக்கப்படுகிறார்களோ அவருடைய கவனம் பட்டை தீட்டப்படுகிறது, கூர்மை அடைகிறது. அவர்கள் எளிதில் எதையும் வாசித்து விட முடியும். சொற்பொழிவுகளின் காரணமாக அறிவியல் மனப்பான்மை வளர்ந்தது, மூட நம்பிக்கைகள் அழிந்தன, மக்கள் சிந்திக்க தொடங்கினார்கள். சொற்பொழிவுகளின் காரணமாகத்தான் இந்தியாவிலே நாட்டுப்பற்று அதிகரித்தது, விடுதலை வேட்கை தொடங்கியது. சொற்பொழிவுகளின் காரணமாக தான் சமத்துவம் வேண்டும் என்கின்ற எண்ணம் மக்களுக்குள் ஏற்பட்டது. அறிவை விரிவு செய்ததில் சொற்பொழிவுகளுக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு. சில இடங்களில் இரவு முழுவதும் திரௌபதி அம்மன் திருவிழா நடக்கும். அப்போது அங்கே பாரத கதையை விடிய விடிய சொல்வார்கள். அந்த ஊர் மக்கள் எல்லாம் பகலிலே தூங்கிவிட்டு இரவிலே பாரத கதையை கேட்பார்கள். அந்த ஊரில் இருக்கிற அத்தனை பேருக்குமே பாரத கதை தெரியும். இன்னும் சொல்ல போனால் அவர்கள் கொஞ்சம் சேர்த்து வழக்கமான பாரதத்தை விட இன்னும் விரிவாக பேசுகிற அளவிற்கு பயன் பெற்றவர்களாக இருப்பார்கள். எங்கள் வீட்டிற்கு அப்படி ஒரு உறவினர் வருவார். அவர் பெயர் பாப்பா. எல்லோரும் திருப்பத்தூர் பாப்பா என்பார்கள், என்னுடைய பெரியம்மா. அவர் வந்தால் நாங்கள் எல்லாம் சுற்றி அமர்ந்து கொண்டு பாரத கதையை கேட்போம். அவர்கள் ஒன்றும் படித்ததில்லை, ஆனால் கேட்டு கேட்டு அது காதுகளுக்குள் நுழைந்து ஆழ்மனத்திற்குள் தஞ்சமடைந்ததால் அற்புதமாக பேசுகிற ஆற்றலை அவர் பெற்றார். நீங்கள் சரித்திரத்தில் சொற்பொழிவுகள் எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தின என்பதை பார்க்க வேண்டும். முதலாக இந்திய வரலாற்றில், ஏன் உலக வரலாற்றில் மிகச் சிறப்பாக பேசி தன்னுடைய சீடர்களுக்கெல்லாம் விழிப்புணர்வை தந்த பெருமை புத்தரை சாரும். புத்தருடைய சங்கத்தில் 10,000 பேர் இருப்பார்கள். புத்தர் பேசுவார். அவர் பேச பேச அங்கே இருக்கிற சாரிபுத்தாவும் மகா காஷ்யப்பும் அவற்றில் லயித்து போய்விடுவார். புத்தருடன் எப்போதுமே இருப்பவர் ஆனந்தன். ஆனந்தன் அதை அறிவு ரீதியாக கேட்டார், உணர்வு ரீதியாக கேட்கவில்லை. அதனால் புத்தர் மெய்ஞானம் அடைந்ததும் பரிநிர்வாணத்தை அடைந்ததும் அதை எழுதலாம் என்றால் அருகிலேயே இருந்தவர் ஆனந்தர் தான். ஆனால் அவர் மெய்ஞானம் அடையாத காரணத்தால் எழுத முடியாத சூழ்நிலை. ஒரே நாளில் அமர்ந்து மெய்ஞானத்தை அடைந்து அவரால் தொகுக்கப்பட்டதுதான் தம்மபதம் என்கின்ற அந்த அற்புதமான காவியம். கடைசியாக புத்தர் பேசிய உரை ஒரு சிங்கத்தின் முழக்கம் என்பது, தி லயன்ஸ் ரோர் என்பது. அந்த உரை 3 மணி நேரம் புத்தரால் நடத்தப்பட்டது. பேசி பேசி மக்களுடைய மனத்தை மாற்ற முடியும் என்பதற்கு சரித்திரத்திலே நாம் கண்ட மிகப்பெரிய சான்று புத்தர். கன்ஃபியூஷியஸ் சீனத்திலே சீடர்களோடு உரையாடி கொண்டிருப்பார். லாவோட்சு உரையாடுவார், சங்சு உரையாடுவார். ஆனால் கன்ஃபியூஷியஸை போல தொடர்ந்து உரையாடியவர்கள் யாரும் இல்லை. கிரேக்கத்திலே ஏத்தன்ஸ் நகரிலே மக்களிடம் நின்று, இளைஞர்களிடம் நின்று, ஏத்தன்ஸ் நகரத்து இளைஞர்களே என்று அழைத்து அவர்களை பகுத்தறிவு பாதைக்கும் எதையும் கேள்வி கேட்கின்ற திறனுக்கும் உட்படுத்தியவர் சாக்ரட்டிஸ் என்கின்ற அந்த மகத்தான மனிதர். அவருடைய சீடரின் சீடரான அரிஸ்டாட்டில் எப்படி சொல்லாட்சி இருக்க வேண்டும் என்பதற்காகவே ரெட்டாரிக்ஸ் என்கிற ஒரு புத்தகத்தை எழுதினார். அலெக்சாண்டர் காலத்திலே வாழ்ந்தவர் டெமஸ்தனிஸ். அவர் திக்குவாயாக இருந்தார். அவர் தன்னுடைய கடைவாயிலே கூழாங்கற்களை நிரப்பிக் கொண்டு பேசி பேசி
கடல் அலைகளை காட்டிலும் உச்சஸ்தாயிலே பேசி, மலையிலே ஏறுகிற போது நீண்ட நேரம் ஒரு நீண்ட வாக்கியத்தை பேசுவதற்கான பயிற்சியை பெற்று திக்குவாயை தித்திக்கும் வாயாக மாற்றிக்கொண்டார். அதன் விளைவாக அவர் வழக்காடிய எவற்றிலுமே தோற்று போகவில்லை. சிசரோ என்பவரை புளுட்டார்க் டெமஸ்தனிஸோடு ஒப்பிடுகிறார். ரோமாவரியிலே இருந்த மிகப்பெரிய வல்லுனர், மிகப்பெரிய சொல்லாட்சி நிறைந்தவர் சிசரோ. சிசரோவின் சொல்லாட்சி ஆண்டனியின் சொல்லாட்சியை விட அதிகமாக இருந்ததால் தான் சிசரோவை கொல்வதற்கு ஆண்டனி ஆயத்தமானான் என்பதை ஜூலியஸ் சீசர் நாடகத்தில் நாம் பார்க்க முடிகிறது. கிரேக்கத்திலே சொற்பொழிவுகளை எழுதி தருவதற்கு சில பேர் இருந்தார்கள். அவர்களுக்கு பெயர் லோகோகிராஃபர் என்று பெயர். ஒருவர் பேசினால் எப்படி அவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்பதை திருவள்ளுவர் 100 குறட்பாக்களை 10 அதிகாரங்களில் தொகுத்திருக்கிறார். அவர் தகவல் பரிமாற்றத்தை போல அதிக குறட்பாக்களை எதற்கும் ஒதுக்கவில்லை. அதற்கு அடுத்தது அவர் ஒதுக்கியது நட்புக்கு 5 அதிகாரங்கள். ஏனென்றால் தகவல் பரிமாற்றம் இல்லை என்றால் இல்லறம் இல்லை, தகவல் பரிமாற்றம் இல்லை என்றால் மக்கட்பேறு இல்லை, தகவல் பரிமாற்றம் இல்லை என்றால் நட்பும் இல்லை, அரசாட்சியும் இல்லை, நீதியும் இல்லை, நியாயமும் இல்லை, காமத்துப்பாலும் இல்லை, பொருட்பாலும் இல்லை, அறத்துப்பாலும் இல்லை. அதனால் 100 குறட்பாக்களை அவர் ஒதுக்கினார். அதே போன்று ராமாயணத்திலே அனுமனைத்தான் சொல்லின் செல்வர் என்று அழைக்கிறார். சுவைபட பேசுவதிலும் அடுத்தவர்கள் பேசுவதை கவனிக்கின்ற காரணத்தினாலும் தான் அனுமனுக்கு அந்த பெயர். இறுதியாக பேசுவார் அனுமன். ஆனால் தனக்கு மன்னனாக இருக்கிற சுக்ரீவனையே எதிர்த்து பேசுகிற வல்லமை பெற்றவராக அனுமன் இருந்ததனால்தான் சொல்லின் செல்வர். சில நேரங்களில் மேலே இருப்பவர்களையும் மென்மையாக எதிர்த்து பேசுகிறவர்கள் தான் சொல்லின் செல்வர்களாக இருக்கிறார். ஷேக்ஸ்பியர் மகத்தான 2 பாத்திரங்களை படைத்திருப்பார். ஜூலியஸ் சீசரில் வருகிற ஆண்டனியின் பாத்திரம். உங்கள் காதுகளை இரவல் கொடுங்கள் என்று பேசி அவர்களை எல்லாம் வசீகப்படுத்துகிற ஒரு பாத்திரமாக ஆண்டனி வலம் வருவான். அவன் கிளர்ச்சியாளர்களை ஓட ஓட விரட்டுகின்ற அளவிற்கு மக்களை கொதித்தழ செய்வான். நீதியும் நியாயமும் நிலைபெற வேண்டும் என்பதற்காக போர்ஷியா என்கிற பாத்திரத்தை வெனிஸ் நகரத்து வியாபாரி என்பதில் ஷேக்ஸ்பியர் படைத்திருப்பார். எனவே மகத்தான மனிதர்கள் சொற்பொழிவை நிகழ்த்தி வெற்றி பெற்றிருக்கிறார்கள். ஒரு சொற்பொழிவு எப்படி தயாரிக்கப்பட வேண்டும்? ஒரு சொற்பொழிவு தெரிந்ததிலிருந்து தெரியாததற்கு நம்மை அழைத்து செல்ல வேண்டும். முழுவதும் தெரிந்ததாக இருந்தால் மக்கள் கிளம்பி விடுவார்கள். தெரியாததாக இருந்தால், உதாரணமாக நாம் குவாண்டம் தியரியை பற்றி இங்கே பேசினால் ஓர் இருக்கை கூட காலியாக இருக்காது, ஒரே இருக்கை மட்டும் நிரம்பி இருக்கலாம். அது என்னோடு வந்திருக்கிற என்னுடைய துணைவியார். ஏனென்றால் நான் போகிற வாகனத்தில் தான் அவர் வர வேண்டும், அதனால் காத்திருப்பார். இல்லாவிட்டால் அவரும் காலி செய்து விடுவார். எனவே தெரிந்ததிலிருந்து தெரியாததற்கு அழைத்து செல்ல வேண்டும். பர்னாட் ஷா ஒரு கூட்டத்திற்கு போனார். அங்கே இருந்த மக்களை பார்த்து, நான் பேசப் போவது உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார்கள். தெரியாது என்று எல்லோரும் சொன்னார்கள். தெரியாதவர்களிடம் பேசி பயனில்லை என்று சென்று விட்டார். உடனே அவர்கள் அடுத்த நாட்கள் கூடி அவரை மறுபடியும் வரவழைத்தார்கள். நான் பேசுவது தெரியுமா என்றார். தெரியும் என்றார்கள். தெரிந்தவர்களிடம் பேச வேண்டிய அவசியம் இல்லை என்று சென்று விட்டார். 3ஆம் நாள் அவர்கள் முடிவு செய்தார்கள். பாதி பேர் தெரியும் என்பது, பாதி பேர் தெரியாது என்பது. அவர் தெரியுமா என்று கேட்டவுடன் பாதி பேர் தெரியும் என்றார்கள், பாதி பேர் தெரியாது என்பார்கள். தெரிந்தவர்கள் தெரியாதவர்களுக்கு சொல்லுங்கள், தெரியாதவர்கள் தெரிந்தவரிடம் கேட்டு சொல்லுங்கள் என்று சென்று விட்டார். எனவே தெரிந்ததிலிருந்து தெரியாததற்கு அழைத்து செல்ல வேண்டும். ஒரு நல்ல உரை என்பது படித்தவர்களுக்கும் சுவையாக இருக்க வேண்டும், பாமரர்களுக்கும் சுவையாக இருக்க வேண்டும். ஹிட்லர் தன்னுடைய எனது போராட்டம் நூலிலே ஒன்று எழுதினார். இதுதான் சொற்பொழிவு கலையின் சூத்திரம். அவர் எழுதினார், நான் பலரை பார்க்கிறேன், அறிவாளிகளாக இருக்கிறார்கள், ஆனால் அவர்கள் பேசுவது படித்தவர்களுக்குத்தான் புரிகிறது. இன்னும் சிலர் இருக்கிறார்கள்,
அவர்கள் பாமரர்களுக்காகவே பேசுகிறார்கள். படித்தவர்களும் பாமரர்களும் நேசிக்கிற மாதிரி ஒரு சொற்பொழிவு இருக்க வேண்டும் என்று எழுதினார். அதைத்தான் அவர் செய்தார். அதனால்தான் அவருடைய காலத்திலே மிகப்பெரிய அறிஞர்களும் தத்துவஞானிகளும் கூட ஹிட்லரை நம்பினார்கள், ஹிட்லரின் வசப்பட்டார்கள். ஒரு பேச்சை தயாரிக்கிற போது வடிவமும் முக்கியம், உள்ளடக்கமும் முடியும். சிலர் அலங்கார சொற்களை போடுவார்கள், உள்ளே ஒன்றும் இருக்காது, கிராமத்து பிஸ்கட்டை போல. ஆனால் அலங்கார சொற்களும் தேவை, அதே நேரத்தில் உள்ளே சத்தும் தேவை. இரண்டும் இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் அது கடை வீதியிலே விற்கின்ற சுவைக்கான இனிப்பை போல இருந்துவிடும். அதற்கு பிறகு உடலுக்கும் உள்ளத்துக்கும் எந்த சத்தையும் சேர்க்காது. ஒரு பேச்சை தயாரிக்கின்ற போது அந்த பேச்சு மிகவும் சுவையாக இருப்பது மட்டுமல்ல, அந்த பேச்சு நமக்கு ஆறுதல் தருவதாகவும் இருக்க வேண்டும். அந்த பேச்சை பேசுகிறவர்களே மகிழ்ச்சி அடைகிற விதத்திலே அந்த பேச்சு இருக்க வேண்டும். ஒரு பேச்சை கட்டமைக்கின்ற போது இது கருத்தரங்கத்திற்கானதா, சொற்பொழிவுக்கானதா, விவாதத்திற்கானதா, இல்லை பயிற்சி பட்டறைக்கானதா, விஞ்ஞானிகளிடம் பேசுவதா, சர்வதேச அரங்குகளில் பேசுவதா, குடியரசு தின விழாவில் பேசுவதா, சுதந்திர தின விழாவில் பேசுவதா என்பதையெல்லாம் முடிவெடுத்து அதற்கேற்றவாறு நாம் வடிவமைப்பது மிகவும் அவசியம். ஒரு சொற்பொழிவின் எடுப்பும் நன்றாக இருக்க வேண்டும், தொடுப்பும் நன்றாக இருக்க வேண்டும், முடிப்பும் நன்றாக இருக்க வேண்டும். சொற்பொழிவுகளை ஆற்றுகிற போது இன்னும் கொஞ்சம் நீடிக்க கூடாதா என்று நினைக்கிற போதே முடித்து விட வேண்டும். என் தந்தை சொல்வார், சாப்பிடும் போது ஒரு விதியை வைத்துக்கொள், இன்னும் கொஞ்சம் சாப்பிடலாம் என்று தோன்றுகிற போதே எழுந்து விடு என்று சொல்வார். அது சொற்பொழிவுகளுக்கும் மிகவும் பொருத்தம். கைத்தட்டல்களிலேயே இரண்டு விதமான கைத்தட்டல்கள் இருக்கின்றன. உற்சாகப்படுத்துகிற கைத்தட்டல் ஒரு வகை, உடனே முடி என்று வருகிற கைத்தட்டல். உடனே முடி என்று வருகிற கைத்தட்டல் தேவையில்லாத இடத்தில் வரும், தொடர்ந்து கொண்டே இருக்கும். அதை வைத்து நாம் தெரிந்து கொள்ளலாம். பேச்சிலே நகைச்சுவை தேவை. ஆனால் அது எப்படிப்பட்ட நகைச்சுவை? மூன்று விதமான நகைச்சுவைகள் இருக்கின்றன. அடுத்தவர்களை தாழ்த்தி மக்களை சிரிக்க வைப்பது. இன்னொன்று, தன்னை தாழ்த்தி கொண்டு அடுத்தவர்களை சிரிக்க வைப்பது. மூன்றாவது வகை அனைவரையும் உயர்த்துகிற நகைச்சுவை. அப்படிப்பட்ட உயர்த்துகிற நகைச்சுவையை நாம் கையாள வேண்டும். சொற்பொழிவுகளில் அரைத்தமாவையே அரைக்கக்கூடாது. சில பேர் ஒரே நகைச்சுவை எல்லா மேடையிலும் சொல்வார்கள். மொத்தம் 10-15 நகைச்சுவை துணுக்குகளை வைத்து ஓட்டிக் கொண்டிருப்பவர்களை நான் அறிவேன். இன்னும் சிலரோ அவர்கள் பேசுகிற போது பல நேரங்களில் எதிர்மறையாக பேசுவார்கள். எல்லோரையும் தாக்குவது என்பது போல பேசுகிறவர்களை நாம் பார்க்கலாம். சிலருடைய உரைகளில் நிறைய மேற்கோள்கள் இருக்கும். எது சொந்த கருத்து என்பதே தெரியாது. மேற்கோள்களால் நிரம்பிய பேச்சாக இருக்கும். இவர்கள் கடன் வாங்கிய கருத்துகளால் பேச்சை நிரப்புவர். ஒருவர் மேடையில் பேசுகிறார், மேற்கோள் சொல்கிறவனெல்லாம் முட்டாள் என்று சியோங்கோ பியோங்கோ சொன்னார் என்று. அதுவே மேற்கோள் தான். பிறகு என்ன சியோங்கோ பியோங்கோ சொல்றது? எனவே மேற்கோள்களால் நிரப்பக்கூடாது. எனக்கு தெரிகிறது என்பதனால் என்னுடைய மேதா விலாசத்தை இங்கே காட்டக்கூடாது. வீட்டிற்கு நீங்கள் செல்லுகிற போது 4 சரக்குகளையாவது எடுத்து செல்ல வேண்டும். எனவே என்னுடைய பேச்சு உங்களுக்கு பயன்படுகிற மாதிரி இருக்க வேண்டும். சொந்த அனுபவங்களை சொல்லலாம், ஆனால் அது சுயபுராணமாக இருக்கக்கூடாது. கதைகளை சொல்லலாம், ஆனால் அது கதை விடுவதாக இருக்கக்கூடாது. மேடையிலே மற்றவர்களை ஒருமையில் பேசக்கூடாது. ஏற்கனவே பேசிய திரு ராம் அவர்களை நான் மறுத்து பேசக்கூடாது. இப்படி ஒரு நாகரிகத்துடன் நாம் பேசுவது அவசியம். பேசுகிற போது ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்குள் முடித்து விட வேண்டும். மாநகரங்களிலிருந்து வருகிறவர்கள் எல்லாம் பேருந்தை பிடித்து வீட்டிற்கு சென்று மறுபடி சமைத்து உண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார்கள். எனவே 2 மணி நேரத்திற்கு மேல் ஒரு நிகழ்ச்சி நீடிக்க கூடாது.
குறித்த நேரத்தில் முடித்துவிட வேண்டும். நான் பார்த்திருக்கிறேன், ஒரே ஒரு நிகழ்ச்சி மாலை 6 மணிக்கு தொடங்கி நள்ளிரவு 2 மணிக்கு முடிந்தது. ஆனால் அத்தனை மக்களும் அமைதியாக கடற்கரை மணலில் தரையில் அமர்ந்து அதை கேட்டார்கள். 2000 ஆண்டு 1ஆம் தேதி ஜனவரி கன்னியாகுமரியில் ஐயன் திருவள்ளுவர் சிலையை திறக்கிற போது 8 மணி நேரம் மக்கள் அசையாமல் கேட்டார்கள். இப்போது கேட்பார்களா என்பது சந்தேகம். ஏனென்றால் கேட்டால் திருவள்ளுவரே சுருக்கமாகத்தானே எழுதினார் என்று சொல்லிவிடுவார்கள். கைத்தட்டல்களுக்காக பேசக்கூடாது. உலகளாவிய ஞானம் இருக்க வேண்டும். நீங்கள் மற்ற நாட்டின் அறிஞர்களையும் பேசலாம், தவறு இல்லை. ஏனென்றால் மற்ற நாட்டினர் கண்டுபிடித்த பொருட்களை எல்லாம் பயன்படுத்துகிறோம். இங்கே நாம் பயன்படுத்துகிற பெரும்பான்மையான பொருட்கள் அயல் நாட்டு பொருட்கள். அயல் நாட்டின் அறிவு தேவையில்லை என்று ஒதுக்க வேண்டியதில்லை. அறிவு எந்த மூலையில் இருந்து வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்வதுதான் முறை. அதை நம்முடைய அறிவில் உரசி பார்த்து பொருத்தமாக இருந்தால், அதிலே செம்பு கலக்காமல் சேதாரம் கலக்காமல் இருந்தால் எடுத்துக்கொள்வதில் எந்த விதமான தவறுமே இல்லை. சில பேர் வரவேற்புரை ஆற்றுவார்கள், ஆனால் யாரையும் வரவேற்க மாட்டார்கள். சில பேர் நன்றியுரை ஆற்றுவார்கள், ஏற்கனவே பேசியவர்களை எல்லாம் மறுத்து பேசுவார்கள். இப்படியெல்லாம் செய்யக்கூடாது. பேசுகிற போது பற்றை ஏற்படுத்தலாம், வெறியை ஏற்படுத்தக்கூடாது. அடுத்தவர்கள் இதயத்தில் பற்று வரலாம், அந்த பற்று புற்றாக மாறுகிற போதுதான் அது வெறியாக மாறுகிறது என்பதை நாம் உணர வேண்டும். ஒரு நல்ல பேச்சு அடுத்தவர்களை சிந்திக்க தூண்ட வேண்டும், வாசிக்க தூண்ட வேண்டும், அவர்கள் இன்னும் தேட வேண்டும் என்கிற எண்ணத்தை ஏற்படுத்த வேண்டும். ஒரு நல்ல உரையை ஆற்றுகிற போது ஏற்ற இறக்கங்கள் தேவை. வெறுப்பை உமிழக்கூடாது. அடுத்தவர்களை தரக்குறைவாக தாக்கி பேசக்கூடாது. ராஜாஜி ஒரு முறை பேசுகிறார். அவருக்கு எதிர்க்கட்சியாக இருப்பவரை பற்றி பேசுகிறார். எதிர்க்கட்சி தலைவருக்கு அன்று பிறந்த நாள். அவர் பேசும்போது சொல்கிறார், நம்முடைய எதிர்க்கட்சி தலைவருக்கு பிறந்த நாள், அவருக்கு ஆயுள் வளர வேண்டும், நாமெல்லாம் அவருடைய ஆயுள் வளர வேண்டும் என்று பிரார்த்திப்போம். அதே நேரத்தில் அறிவும் கொஞ்சம் வளர்ந்தால் பரவாயில்லை என்று பேசினார். இப்படி தரக்குறைவில்லாமல் பேச வேண்டும். பொத்தாம் பொதுவாக பேசக்கூடாது. எல்லோரையுமே பொதுவாக பேசிவிடக் கூடாது. ஆதாரம் இல்லாமலும் பேசிவிடக் கூடாது. இவையெல்லாம் ஒரு உரையை நிகழ்த்துவதற்கு முக்கியம். அப்படி என்றால் ஒரு சொற்பொழிவை எப்படி தயாரிக்க வேண்டும்? நம்முடைய அனுபவங்களின் அடிப்படையில் தயாரிக்க வேண்டும். சொந்த அனுபவங்கள் வேண்டும். அவதானிப்புகள், நீங்கள் கவனித்தவற்றை வைத்து அவற்றை தயாரிக்க வேண்டும். ஒரு நல்ல உரையில் அறிவியல், பொருளியல், உளவியல், தத்துவம், வரலாறு, புவியியல், பூகோளம் போன்ற அனைத்து கருத்துகளும் இருக்க வேண்டும். நான் ஓர் உரையை விருந்துக்கு ஒப்பிடுவேன். ஒரு விருந்தில் அரிசியை போல நம்முடைய சொந்த கருத்துக்கள், சோறை போல சொந்த கருத்துக்கள், அதிலே கூட்டு போல மற்ற மேற்கோள்கள், பொரியலை போல சுவையான சம்பவங்கள், இனிப்பை போல நகைச்சுவை, பச்சடியை போல அங்கே காண்கின்ற காட்சிகள், அதிலே சாம்பாரை போல நாம் படித்திருக்கின்ற சரித்திர கூற்றுகள், ரசத்தை போல உணர்ச்சியை தூங்கக்கூடிய செயல்பாடுகள், தயிரை போல நாம் செரிக்க வேண்டிய அளவிற்கு திருப்பி சொல்கின்ற சில சம்பவங்கள், இறுதியாக தாம்பூலத்தை அசை போடுவதைப் போல நாம் வீட்டுக்கு எடுத்து செல்ல வேண்டிய கருத்துகள், இவை அனைத்தும் இருந்தால்தான் அது ஒரு விருந்தாக இருக்கும். எனவே ஒரு நல்ல சொற்பொழிவில் சம்பவங்கள் இருக்க வேண்டும், மேற்கோள்கள் இருக்க வேண்டும், கதைகள் இருக்க வேண்டும், கவிதைகள் இருக்க வேண்டும். சில நேரங்களில் சமயோசிதமான சில கருத்துகளும் இருக்க வேண்டும். உதாரணமாக, எங்களுடைய கல்லூரியில் பதிவாளருக்கு பிரிவு உபச்சார விழாவில் என்னை பேச அழைத்திருந்தார்கள். அப்போது நான் மாணவன். அவர் எளிமையானவர், நேர்மையானவர். அவரை பற்றி சொல்லுகிற போது, இலக்கியவாதிகள் இருந்திருந்தால் இந்த பதிவாளரை
தண்ணி இல்லாத காட்டிற்கு மாற்றி இருப்பார்கள் என்று சொன்னேன். அரங்கமே அதிர்ந்து போனது. இலக்கியவாதிகள் இருந்திருந்தால் இந்த பதிவாளரை தண்ணி இல்லாத காட்டுக்கு தள்ளி இருப்பார்கள். இந்த நல்லார் ஒருவர் போயாவது அங்கே மழை பெய்யாதா என்று சொன்னார். இது சமயோசிதமாக சொன்னது. அதற்கு பிறகு நான் பேசியதற்கெல்லாம் அந்த மாணவர்கள் மகிழ்ச்சியுடன் வரவேற்று கைத்தட்டினார்கள். எனவே சொந்த அனுபவங்கள், சமயோசிதமான கருத்துகள். ஒரு முறை பேசிக் கொண்டிருக்கிற போது மிக சிறப்பாக ஏற்பாடு செய்த என்று சொல்லுகிற போது ஒளி வாங்கி பணி செய்யவில்லை, அவர்கள்தான் இந்த ஒளி வாங்கியும் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் என்று சொன்னேன். பிறகு சரியாகிவிட்டது. இப்படி சமயோசித கருத்துகளும் மிகவும் முக்கியம் என்பதை நாம் உணர வேண்டும். சரி, ஒரு மேடை பேச்சு சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? எடுத்த உடனேயே அனைவருடைய கவனத்தையும் ஈர்த்து விட வேண்டும். உதாரணமாக, நான் ஒரு நிறுவனத்தில் பேசுகிற போது அந்த நிறுவனத்தின் தலைவர் அமர்ந்திருந்தார். நிறுவனத்தின் தலைவருடைய மனைவியும் அமர்ந்திருந்தார். நான் பேசுகிற போது நிறுவனத்தின் தலைவர் அவர்களே, தலைவரின் தலைவராக இருக்கிற அவருடைய துணைவியார் அவர்களே என்று குறிப்பிட்டேன். அதற்கு பிறகு கலகலப்பு ஏற்பட்டு விட்டது. ஆனால் பிறகுதான் நான் புரிந்து கொண்டேன், இது ஒன்றும் என்னுடைய புதிய சரக்கு அல்ல. ஏற்கனவே ஷேக்ஸ்பியர் ஒத்தெல்லோவில் கேப்டன் என்று சொல்லி இருக்கிறார். அந்த காலத்திலேயே இதையெல்லாம் அந்த மனிதன் செய்துவிட்டு போய்விட்டார் என்று நான் சிந்தித்தேன். பேரறிஞர் அண்ணா அவர்கள் மேடையிலே பேசுகிற போது அனைவரையுமே இழுக்கின்ற வசீகர வார்த்தைகளை பயன்படுத்துவார். அனைவரையும் பற்றி விழித்துவிட்டு அங்கே கூட்டத்தின் ஓரமாக என் பேச்சை கேட்க வந்திருக்கின்ற, முக்காடு போட்டுக் கொண்டிருக்கின்ற எதிர்க்கட்சி தோழர்களே என்று அழைத்தால் கூட்டத்திலே கைத்தட்டல் ஏற்படும். அப்போது அங்கே இருக்கிற பார்வையாளர்கள் மென்ற கடலையை விழுங்காமல், பற்ற வைத்த வீடியை இழுக்காமல், திறந்த வாயை மூடாமல் அவருடைய பேச்சை கேட்பார்கள் என்று என் அப்பா எழுதி கொடுத்த சமாச்சாரம் இது. அதை நாங்கள் பள்ளிகளிலே பேசியிருக்கிறோம். எனவே அப்படி கேட்பார்கள். எனவே விழிக்கிற போது சரி, நான் திரு சாதிக் பாட்சா அவர்கள் கோவித்துக் கொள்ள மாட்டார்கள் என்பதால் அவரை நான் நன்றியுரை ஆற்றுபவரை சொல்லாமல் விட்டுவிட்டேன். ஆனால் மேடையில் இருக்கிற அனைவரையுமே மரியாதை நிமித்தமாக விழிப்பதுதான் முறை. ஏனென்றால் அவர்கள் அத்தனை பேரும் இந்த மேடைக்கு ஏதேனும் ஒரு வகையில் பங்காற்றி இருப்பார்கள். அதுவும் சில கூட்டங்களில் ஒருவர் நாற்காலிகளை ஏற்பாடு செய்திருப்பார், ஒருவர் ஒளிவாங்கியை ஏற்பாடு செய்திருப்பார், ஒருவர் ரத்தன கம்பளத்தை ஏற்பாடு செய்திருப்பார், ஒருவர் அந்த மேஜையை ஏற்பாடு செய்திருப்பார், ஒருவர் வருகிறவர்களுக்கு உணவை ஏற்பாடு செய்திருப்பார், ஒருவர் தான் எல்லாரையும் கூட்டிக் கொண்டே வந்திருப்பார். எல்லாரையும் அழைத்து வந்தவரே அவராகத்தான் இருப்பார். ஆகவே அவருடைய பெயரை சொன்னால்தான் அந்த மக்களிடம் ஒரு மரியாதை ஏற்படும். இல்லாவிட்டால் அந்த மரியாதை இல்லாமல் போய்விடும். எனவே அனைவரையும் அழைப்பதும், அனைவரையும் பேசுவதும், அனைவருடைய மரியாதையோடு விழிப்பதும் நம்முடைய தேவை என்பதை உணர வேண்டும். அதனால் அவர்களே இவர்களே என்று சொல்லாமல் அனைவரும் என்று சொல்வதில் பயனில்லை. அனைவரையும் நாம் விழிப்பது நம்முடைய கடமை. நாம் பேசுவது ஒரு நோக்கத்தோடு இருக்க வேண்டும். மக்களின் மனத்திலே எதை பதிய வைக்கப் போகிறோம் என்பது மிகவும் முக்கியம். எனவே நாம் மக்களின் மனத்தில் ஆழமான கருத்துக்களை பதிய வைக்க வேண்டும். நோக்கத்தோடு பேசிய உரைகள் தான் வரலாற்றிலே காவியம் படைத்திருக்கின்றன. நான் சொன்னதைப் போல மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியருடைய நோக்கம்தான் அந்த கடமை இருக்கிறது. எனக்கு ஒரு கடமை என்கின்ற அந்த உரையை வரலாற்று சிறப்பு மிக்க உரையாக மாற்றியது. அறிவை தூண்டுவதாக இருக்க வேண்டும். வந்திருக்கின்ற பார்வையாளருடைய அறிவை ஓர் அங்குலமாவது உயர்த்த வேண்டும். அதே நேரத்தில் செயல் திட்டத்தையும் அடிக்க வேண்டும். நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், ஒரு முறை ஒரு தவளை 4 கால்களும் வெவ்வேறாக இருப்பதால் என்னால் சரியாக நடக்க முடியவில்லை என்று சொன்னது. அப்போது அங்கே ஒரு ஆந்தை இருந்தது. அந்த ஆந்தை தவளையை பார்த்து சொன்னது, 4 காலையும் சமமாக ஆக்கிவிடு. உடனே தவளை சொன்னது, 4 கால்களையும் எப்படி சமமாக ஆக்குவது? ஆந்தை சொன்னது, நான் கொள்கை முடிவுகள் தான் எடுப்பேன், நிறைவேற்ற வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. எனவே செயல் திட்டங்களும் முக்கியம். நம்முடைய உரை
வாசிக்க தூண்ட வேண்டும், சிந்திக்க தூண்ட வேண்டும். நாம் சொல்பவை எல்லாம் சரி என்கிற எண்ணத்தை ஏற்படுத்தக்கூடாது. அவர்கள் போய் தங்கள் மனத்துக்குள் ஒரு விவாதம் நடத்த வேண்டும். பட்டிமன்றத்தில் கூட தீர்ப்புகள் சொல்லப்படுவதில்லை, தீர்வுகள் தான் சொல்லப்படுகின்றன. நம்முடைய கருத்துகள் அவர்களுடைய உள்ளத்திலே எதிரொலித்து அவர்கள் போய் அது சரியா என்று விவாதிப்பதற்கான சூழலை நம்முடைய உரை ஏற்படுத்த வேண்டும். இன்னும் நிறைய வாசிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தை அது ஏற்படுத்த வேண்டும். ஒரு காலத்தில் சொற்பொழிவு சூழல் தமிழ்நாட்டிலே எப்படி இருந்தது என்பதை நாம் பார்க்க வேண்டும். சொற்பொழிவுகள் தான் தமிழ்நாட்டில் 50 ஆண்டுகளுக்கு முன்னால் பொழுதுபோக்காக இருந்தது. மக்கள் யார் பேசினாலும் கூடி நின்று கேட்பார்கள், கவனிப்பார்கள், ரசிப்பார்கள். எங்கள் ஊரிலே ஒரு கோயில் இருக்கிறது, காவடி பழையாண்டவர் கோயில். அங்கே கிருபானந்த வாரியார் ஆண்டுதோறும் வருவார். அவர் 3-4 நாட்கள் உரையாற்றுவார். நாங்கள் மாணவர்கள் எல்லாம் முதல் வரிசையிலேயே அமருவோம். அவர் உரையாற்றி கொண்டே ஒரு கேள்வியை கேட்பார். அதற்கு பதிலளித்தால் ஒரு பென்சில் தருவார், ஒரு பேனா தருவார். அதை வாங்குவதற்காக அந்த உரையை அப்படி கவனிப்போம். அந்த காலத்திலே பல கோயில்களில் கதா காலட்சேபங்கள் நடக்கும். அவற்றையெல்லாம் மக்கள் சென்று கேட்பார்கள். பள்ளிகளிலே இலக்கிய மன்றங்கள் இருந்தன. உள்ளூர் பேச்சாளர்கள் வந்து பேசுவார்கள். அரசியல் மேடைகளில் முக்கிய பிரமுகர்கள் வருவதற்கு முன்பு அங்கே உள்ளே இருப்பவர்கள் நிறைய பேசுவார்கள். அவர்களே சுவாரஸ்யமாக பேசுவார்கள். அவர்கள் வரும் வரை அவற்றை மக்கள் கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். அப்போது பட்டிமண்டபங்கள் எல்லாம் மிக தரமாக நடக்கும். குன்றக்குடி அடிகளார், கீவா ஜெகநாதன் போன்றவர்கள் எல்லாம் 3 மணி நேரம் 4 மணி நேரம் இலக்கியம் தொடர்பான பட்டிமன்றங்களில் ஈடுபடுவார்கள். குன்றக்குடி அடிகளார் பேசுகிற போது அவருடைய உதவியாளர் மறு பரமகுரு கம்பராமாயணத்தின் பல்வேறு பதிப்புகளை வைத்துக்கொண்டு, உரைகளை வைத்துக்கொண்டு அமர்ந்திருப்பார். அடிகளார் கேட்டால் எடுத்து கொடுப்பார். அப்படி உரைகள் நிகழ்ந்த காலம் அன்று இருந்தது. ஒரு கோயிலிலே எந்த திருவிழா என்றாலும் அங்கே உபன்யாசங்கள் நடக்கும். மக்கள் அவற்றையெல்லாம் சென்று உத்வேகமாக பார்ப்பார்கள். பல பள்ளிகளும் பல கல்லூரிகளும் இலக்கிய மன்றங்களை ஏற்பாடு செய்து அனைவரையும் அழைத்தார்கள். இலக்கியவாதிகள் ஊர் ஊராக சென்று பேசுவார்கள். பேருந்தில் தான் அவர்கள் பயணம் செய்வார்கள். பேச்சு வர்த்தகமாகாத காலம் அது. அவர்கள் ஏதேனும் ஒரு புலவர் வீட்டிலோ இலக்கியவாதி வீட்டிலோ தான் தங்குவார்கள். குறைந்த வசதிகளோடு தங்களை சமாளித்துக் கொண்டு பேச வேண்டும் என்பதற்காக பேருந்திலே இரவு நேரத்தில் பயணம் செய்து அந்த இடத்தை அடைவார்கள். பள்ளிகளிலே நிறைய பேச்சு போட்டிகள் நடக்கும். மாதம் 1, 2 வனவிலங்கு வார விழா, சிறுசேமிப்பு வார விழா, போக்குவரத்து விழிப்புணர்வு, காந்தி பிறந்த நாள், நேரு பிறந்த நாள் என்று நடந்து கொண்டே இருக்கும். அந்த பேச்சு போட்டியிலே பரிசு பெறுகிற மாணவர்கள் பள்ளியிலே வழிபாட்டு நேரத்தில் அனைவருக்கும் உரையாற்ற வேண்டும். அதை போலவே ஒவ்வொரு ஊரிலும் இலக்கிய மன்றங்கள் இருந்தன. அங்கே சிலப்பதிகாரத்தை பற்றி ஆண்டுதோறும் நடக்கும். அங்கே கவனம் சிதறாமல் எல்லோரும் அந்த பேச்சை கேட்பார்கள். கல்லூரிகளில் முத்தமிழ் விழா 3 நாட்கள் நடக்கும். எங்கள் கல்லூரி வேளாண் கல்லூரி. ஆனால் முத்தமிழ் விழா 3 நாட்கள் நடக்கும். அரங்கம் நிரம்பும். மாணவர்கள் அற்புதமான உரைகளை எல்லாம் கைதட்டி பாராட்டுவார்கள். எந்த இடத்திலும் கவனம் சிதறியதை நான் பார்த்ததில்லை. சொற்பொழிவுகள் தமிழ்நாட்டை போல இந்தியாவில் வேறு எங்கும் வளர்ந்ததில்லை என்று சொல்கிற காலம் 50 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்தது. மாணவர்கள் கையெழுத்து பிரதியை கைப்பட எழுதுவார்கள். அதை எழுதி அவர்கள் தங்களுக்குள் சுற்று விடுவார்கள். அப்போது இருந்த மக்கள் தொடர்பு சாதனம் வானொலி ஒன்றுதான். 1977 தேர்தல் பரப்புரைகளை முதல் முறையாக கட்சிகள் வானொலி மூலமாக நடத்தின. நாங்கள் பணியிலே சேர்ந்த போது கூட மக்கள் தொடர்பு முகாம்களில் எல்லாம் அலுவலர்கள் பேசுவார்கள், மக்கள் கேட்பார்கள். எனவே பேச்சு என்பது 50 ஆண்டுகளுக்கு முன்னால் மிகப்பெரிய கொண்டாட்டமாக இருந்தது. ஆனால் இப்போது எப்படி சொற்பொழிவு இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். இப்போது காட்சி ஊடகங்கள் வந்த பிறகு பேச்சு தேய்ந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். சகல நேரமும் உணர்வுகளுக்கு தீனி போடுகின்றன. இடைவிடாத கொண்டாட்டம் என்பதுதான் இன்றைய கோட்பாடாக இருக்கு. எல்லா நேரமும் கொண்டாடினால் பிறகு திண்டாடதானே வேண்டியிருக்கும் என்பதை யாரும் யோசிப்பதில்லை. மக்கள் தொடர்ந்து காட்சி ஊடகத்திற்கு அடிமையாகி இருப்பதை பார்க்கின்றோம்.
அது மட்டும் இல்லாமல் இந்த ஊடகங்களில் நடத்தப்படுகிற அரட்டை அரங்கங்கள் போன்றவை சிறு குழந்தைகளை அதிக பிரசங்கத்தரமாக பேச வைக்கின்றன. ஒரு முறை நான் கல்லூரிக்கு சென்ற போது அதே பாணியில் ஒருவர் என்னை கேள்வி கேட்டார். முதல் கேள்விக்கு பதில் சொன்ன பிறகு நான் புரிந்து கொண்டேன், இது அந்த வகையில் இது இருக்கிறது. நான் சொன்னேன், நான் விளையாடுவதற்காக வரவில்லை, நீங்கள் உங்கள் வினாக்களை சற்று நுட்பமாக கேளுங்கள் என்று. அதற்கு பிறகு 6 ஆண்டுகள் கழித்து ஒரு மாணவர் என்னை வந்து சந்தித்தார். அப்போது அவர் இளைஞராக இருந்தார். உங்களிடம் அப்படி தாறுமாறாக கேள்வி கேட்க முனைந்தவன் நான் தான், இப்பொழுது திருந்திவிட்டு நல்ல பணியில் இருக்கிறேன் என்று சொன்னார். எதற்காக சொல்லுகிறேன் என்றால், மலினமான நகைச்சுவைகளை கையாளுவது அதிகமாகிவிட்டது. அது மட்டுமில்லாமல் அரசியல் நிகழ்ச்சிகளில் கூட காட்டுக்கத்தல் கத்துகிற ஒரு நேர்வை இப்போது பார்க்கிறோம். பார்வை இடத்தலும் பார்த்தலும் என்கிற அற்புதமான புத்தகத்தை SV ராஜதுரை எழுதியிருக்கிறார். அதிலே எப்படி வெளிநாடுகளில் கூட இந்த பேச்சு அரக்கங்கள் செயற்கையாக தயாரிக்கப்படுகின்றன, இதற்காகவே பேசுகிறவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் பேசி முடித்துவிட்டு ஒரே காரிலே தோழமையுடன் செல்கிறார்கள் என்பதை பற்றியெல்லாம் தெளிவாக எழுதியிருப்பார். பட்டிமன்றங்கள் என்பவை 3 மணி நேரம், 4 மணி நேரம், 6 மணி நேரம் நடந்தது போய் இப்போது 50 நிமிடங்கள் நடக்கின்ற ஒரு நிகழ்வாக தொலைக்காட்சிகளில் மாறிவிட்டது. விடிய விடிய நடந்த பட்டிமன்றங்கள் விடி மூடுவதற்குள் முடிந்து விடுகின்ற ஒரு சூழலை நாம் பார்க்கிறோம். அதுவும் பெரும்பாலும் ஆணா பெண்ணா என்கின்ற தலைப்பு தான். குழந்தை பெறுவதற்கு தேவை ஆணா பெண்ணா என்கிற தலைப்பு, அதில் ஒரு தீர்ப்பு என்று இன்று ஆண் பெண் மையமாக இருக்கிறது. அதனால அதிகம் வாசிக்கின்ற வாய்ப்பும் இந்த பேச்சாளர்களுக்கு இல்லாமல் போய்விடுகிறது. பெரும்பாலும் இவர்கள் ஜோடித்த கணவன் மனைவி தொடர்பான நகைச்சுவைகளை பேசுகிறார்கள். பொது வெளியிலும் இதே போன்ற தலைப்புகள் தரப்படுகின்றன. எனக்கு தொடர்ந்து 25 ஆண்டுகளாக வாழ்க்கை பூந்தோட்டமா போராட்டமா என்கின்ற தலைப்பு சுழன்று சுழன்று வருவதை பார்க்கிறோம். பள்ளிகளில் பேச்சு போட்டிகள் குறைந்து விட்டன. மாணவர்கள் போட்டித் தேர்வுக்காக மதிப்பெண்களை துரத்தி கொண்டிருக்கிறார்கள். கல்லூரியிலோ வளாக நேர்காணலுக்காக சகல நேரமும் அவர்கள் தயாரித்துக் கொண்டிருக்கிறார்கள். பேச்சை நேசிப்பது இல்லை. இப்போது எல்லோர் கையிலும் ஒரு மிடுக்கு பேசி இருக்கிறது. இதிலேயே அனைத்தும் அடைந்து விடலாம், எதற்காக இன்னொரு உரையை கேட்க வேண்டும் என்கின்ற எண்ணம் அவர்களுக்கு இருப்பதை பார்க்கிறோம். காணொளியிலேயே அவர்கள் மூழ்கி விடுகிறார்கள். அவர்களால் கவனம் செலுத்த முடிவதே இல்லை. அவர்கள் ஓடுமீன் ஓட உரிமையின் வருமளவு காத்திருக்கிற கொக்கை போல எப்போது பேச்சாளர் முடிப்பார் என்று காத்து கொண்டிருப்பதை பல நிகழ்வுகளில் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். அதனால் தருவிக்கப்படுகின்ற மாணவர்கள் எந்த பேச்சையும் கேட்பதில்லை, தானாக வருகிற மாணவர்கள் தான் கேட்கிறார்கள். எனவே எண்ணிக்கை முக்கியமல்ல, விருப்பமானவர்கள் இந்த நிகழ்ச்சியில் வந்திருப்பதை போல வந்தால் அந்த சொற்பொழிவு நீடிக்கும் என்பதுதான் என்னுடைய எண்ணம். இப்போது பல இடங்களில் அறிமுக விழாக்கள் பள்ளி கல்லூரிகளில் நடக்கின்றன. அதில் கூட மாணவர்கள் கேட்பதில்லை. ஒருவர் கவனிக்கிறாரா என்பதை அவருடைய உடல் மொழியை பார்த்தே நாம் கண்டுகொள்ளலாம். அவர்கள் கவனிக்காமல் அமர்ந்திருப்பதை பார்த்தால் பேசுபவர்களுக்கு பேசுவதில் சுரத்தே இல்லாமல் போய்விடுகிறது. ஏனென்றால் அவர்கள் ஆணி அடித்ததை போல அமர்ந்திருக்கிறார்கள். எந்த உரையையும் அவர்களிடம் நிகழ்த்த முடியாது. பல இடங்களில் வகுப்புகள் கூட இப்போது பவர் பாயிண்ட்டுகளாக ஆகிவிட்டன. அதனால் சொந்தமாக பேசுகிற ஆற்றல் குறைந்து விட்டது. வெளிநாடுகளில் நடக்கிற நிகழ்ச்சிகளில் தான் நம் ஊர் தமிழர்கள் ஆர்வமாக சொற்பொழிவுகளை கேட்கிறார்கள் என்பது நமக்கு ஆறுதலாக இருக்கிறது. நாம் இங்கே விட்டாலும் அவர்கள் தமிழை காப்பாற்றி விடுவார்கள் என்கிற எண்ணமும் நமக்கு ஏற்படுகிறது. இன்று மாணவர்களுக்கு பேசுவதை விட குறுஞ்செய்தி அனுப்புவதுதான் வசதியாக இருக்கிறது. அதனால் பெரும்பாலானவர்கள் அகவயப்பட்டவர்களாக ஆகிவிடுகிறார்கள், இன்ட்ரோவர்ட்ஸ் என்று ஆகிவிடுகிறார்கள். அவர்களால் சகஜமாக எல்லோரிடமும் பழக முடியவில்லை. இது மட்டுமில்லாமல் சில நகைச்சுவைகள் தமிழ்நாட்டிலே சுற்றி கொண்டிருக்கின்றன. ஒரு பேச்சாளர் முதல் நாள் போய் 20 நகைச்சுவைகளை உதிர்த்து விட்டு வந்து விட்டார். அடுத்த நாள் இன்னொரு பேச்சாளர் போய் அதே நகைச்சுவை பேசியிருக்கிறார். கூட்டத்தை ஏற்பாடு செய்தவர்கள் சொல்லி இருக்கிறார்கள், இதே நகைச்சுவைகளை நேற்று ஒருவர் பேசிவிட்டு போய்விட்டார்கள். எனவே சுற்றி கொண்டிருக்கிற நகைச்சுவை. ஆங்கில பள்ளிகளில் தமிழும் தகராறு,
ஆங்கிலமும் தகராறு என்கின்ற சூழலில் அங்கே யாராவது தமிழில் பேசினால் மாணவர்கள் கவனிப்பதில்லை. அப்படியே அவர்கள் அமர்ந்திருந்தாலும் அமைதியாக இருந்தாலும் 20 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் அவர்களை கண்காணித்துக் கொண்டே இருக்கிறார். பிடித்து வைத்த பிள்ளையாரை போல அவர்கள் அந்த நிகழ்ச்சியை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். சிறந்த சொற்பொழிவாளர்களை அவர்கள் எதிர்கொள்வதும் இல்லை, அந்த உரைகளை கேட்பதும் இல்லை. இன்று இருக்கிற இந்த சொற்பொழிவு சூழலில் நாம் சொற்பொழிவுகளை எப்படி மீட்டெடுப்பது என்பதுதான் இறுதி கேள்வி. மறுபடியும் பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் இலக்கிய மன்றங்களை, தமிழ் மன்றங்களை நாம் வலுப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம். மாணவர்களிடையே பேச்சு போட்டிகளை நடத்துவது அவசியமாக இருக்கிறது. அவர்களுக்கு கவனிக்கின்ற கலையை கற்பித்து தர வேண்டும். நாம் பேசுகிற கலையை கற்றுத் தருவதற்கு முன்னால் மறக்கப்பட்ட கலையாக இருக்கின்ற அந்த கவனிக்கின்ற கலையை கற்றுத் தருவது அவசியம். தகவல் பரிமாற்றம் இருந்தால்தான் ஒருவர் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்பதை அவர்கள் மனத்தில் பதிய வைக்க வேண்டும். அதை வளர்த்து கொள்ள முடியும். ஏனென்றால் தொடக்கத்திலே பார்த்து படிப்பதற்கே நடுக்கிக் கொண்டிருந்த மகாத்மா காந்தியடிகள் பின்னாளில் மிகப்பெரிய ஜனக்கூட்டத்தை வசீகரிக்கின்ற அளவிற்கு சிறந்த பேச்சாளராக ஆனார் என்பதை எடுத்துச் சொல்லி இவர்கள் சிறப்பாக பேச முடியும் என்கிற நம்பிக்கையை அவர்களுக்கு தர வேண்டும். ஒவ்வொரு வகுப்பிலும் வாசகர் மன்றத்தை தொடங்கி மாணவர்கள் மாதம் ஒரு புத்தகத்தையாவது வாசிக்கின்ற பழக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். நூலகத்திற்கு அவர்கள் கட்டாயம் செல்ல வேண்டும் என்கின்ற நெறியை ஏற்படுத்தி அவர்கள் புத்தகங்களை வாசிப்பதற்கு பழக்க வேண்டும். எல்லோரையும் அழைப்பதை விட விருப்பமானவர்கள் வந்தால் போதும் என்று அவர்களை ஒரு சொற்பொழிவுக்கு அழைப்பதும், சிறந்த சொற்பொழிவாளர்களை மட்டுமே அழைத்து அந்த கருத்துக்களை சொல்லச் செய்வதும் அவசியம். வகுப்புகளில் இது யாருடைய வகுப்பறை என்று ஆயிஷா நடராஜன் எழுதியதைப் போல ஆசிரியர்களே பேசுகிற வகுப்பறையாக இல்லாமல் மாணவர்கள் பேசுகிற வகுப்பறையாக மாற்ற வேண்டும். மாணவர்கள் பாடம் எடுப்பது, மாணவர்கள் குழு விவாதம் நடத்துவது, மாணவர்கள் கருத்தரங்கம் நடத்துவது என்று அதை மாற்றுவது மிகவும் அவசியம். அப்படி மாணவர்களை பேச வைக்க வேண்டும். சொற்பொழிவை அவர்களிடம் எடுத்து செல்ல வேண்டும். இவற்றையெல்லாம் செய்து பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக நம் தமிழ் மண்ணில் இருந்த அந்த சொற்பொழிவு கலை சொற்ப காலம் மட்டுமே இருக்குமோ என்கின்ற அச்சத்தை மாற்றி அதை மீண்டும் தடைத்து கருத்துகளால் மக்களின் இதயத்தில் நந்தவனத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.